என்ன லட்சுமி, எதுக்கு வண்டியை நிறுத்தணும்? ஏங்க, மாமாவை விட்டுட்டு வந்துட்டோம். பாத்ரூமுக்கு போனாரு, மறந்து போய் கதவை மூடிட்டு வந்துட்டேன். ஆரம்பமே அமர்க்களமா இருக்க, வண்டியை நிறுத்துப்பா. ஏங்க ஓடுங்க, போய் மாமாவை கூட்டிட்டு வாங்க. நானும்ல மறந்துட்டேன். சரி, வீட்டு சாவியை கொடு, நான் ஓடுறேன். சேகரு, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாப்பா, ஊருக்குள்ளதான் நிக்கி வண்டி. சரிங்க தலைவரே, இதோ போறேன். லட்சுமி, அப்பா வந்துட்டாரு. மாமா வாங்க வாங்க, மன்னிச்சிருங்க மாமா, தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன். பூட்டிட்டு வந்தியா? என்னம்மா சொல்ற? நான் இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல தானே இருந்தேன். அட கடவுளே, நாங்க வந்து 2.5 மணி நேரம் ஆகுதே, நீங்க இன்னும் பாத்ரூம்லயா இருந்தீங்க? ஆமாம்மா, பாத்ரூம் ஜன்னல் வழியா நல்லா காத்து வந்துச்சு, அப்படியே அசந்து தூங்கிட்டேன். இப்ப சேகர் வந்துதான் எழுப்பி கூட்டிட்டு வந்தான். விளங்கிரும், பாத்ரூம்லயே தூங்கிட்டாராக்கும். சரி, எல்லாரும் சீட்டுல போய் உக்காருங்க, வண்டியை எடுக்க போறோம். இனிமே எங்கேயும் நிறுத்த மாட்டோம். வேற யாராவது பிள்ளைகள யாரையும் விட்டுட்டு வந்துட்டீங்களா? இப்பமே பாத்துக்கோங்க. எல்லாரும் வந்தாச்சு, முதல்ல வண்டியை எடுக்க சொல்லுங்க தலைவரே. ஏல பிரபு, நம்ம பந்து விளையாடுவோமா? ரொம்ப போர் அடிக்கி. அதான் மணி பைய எப்பவும் பைக்குள்ள ஒரு பந்து வச்சிருப்பான்ல, அவனை எடுக்க சொல்லு, விளையாடுவோம். என்னது, பந்து விளையாடணுமா? பந்து விளையாடுற இடமா இது? பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, மேல கீழ பற்ற போகுது, அதெல்லாம் நாளைக்கு விளையாடலாம். ஏடி மாலா, தாயக்கட்ட விளையாட வாரியா? பாட்டி, ஓடுற பஸ்ல எப்படி தாயக்கட்ட விளையாட முடியும்? நம்ம ஒரு பக்கம் தூக்கி போட்டா அது ஒரு பக்கம் போய் விழும். பஸ்ல எவ்வளவு பேரு இருக்காங்க, யாரையாவது கேட்க வேண்டியது தானே. இந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் என்னையே குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மௌன விரதமா இருக்கீங்க, ஏதாவது பேசிக்கிட்டே வந்தா நல்லா இருக்கும்ல. ஆமா, பேசினா மட்டும் அப்படியே கேட்டுற போகுது. நம்ம ஒண்ணு பேசினா இவங்க ஒண்ணு பேசுவாங்க. அதெல்லாம் கேட்கும் டி. என்ன, பாட்டிக்கு காது கேக்குது? காது மிஷினை பாக்குக்குள்ள தான் வச்சிருக்கேன். அத மாட்டிக்கிட்டு வர வேண்டியது தானே. உன்கிட்ட பேசும்போது காது மிஷின் எதுக்கு? அதுக்கு தான் கலத்தி வச்சிட்டேன். ஓஹோ, அப்ப தெரிஞ்சேதான் என்னைய பாடா படுத்துறீங்க. எல்லாரும் பாட்டு பாடுங்க, இல்லைன்னா டான்ஸ் ஆடுங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே வாங்க. நெட்டச்சி, இந்த மொட்டை மண்டையனை ஏதாட்டும் பண்ணணும் டி, என்கிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டல, டூர் முடியறதுக்குள்ள அவனை ஓட ஓட விட்டுறலாம். நான் பாட்டு பாடுறேன். வா வாத்தியாரே ஊட்டாண்ட, நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பா ஜர்ஜக்கு, நான் சைதா பேட்ட கொக்கு. ஏய், சூப்பர் சூப்பர், பாட்டி அசத்திட்டீங்க. அடுத்து யாரு பாட போறா? போட்டி வச்சுக்கிடலாம். பாட்டி முடிச்ச எழுத்துல இருந்து யாராவது பாடுங்க. கல்யாணந்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணந்தான் கட்டிக்கலாமா? இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கு இந்த வயசுல லொல்ல பாரு. தாத்தா முடிச்ச எழுத்து மா. யாராட்டும் மால இருந்து பாடுங்க. நான் பாடுறேன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. லட்சுமி அக்கா லேல முடிச்சிருக்காங்க. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா.
லேசா லேசா நீண்ட கால உறவிது லேசா காலதேவன் கோயில் தேடி வருகிறதே விழிகளிலே கலர் கலர் கனவுகள் விழிகளிலே உனக்கெனவே பிறந்தவளே லேசா லேசா. ஏன் மாவா நல்லா பாடுறாளே. எல்லா பாட்டும் பெண்கள் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க, ஆம்பளைங்க சுத்த வேஸ்ட் போல. ஏல விஜய், ஆம்பளைங்கள அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம பாடி அசத்துவோம் வா. ஆமல, நம்ம தான் ஜெயிக்கணும். பிரியா சால முடிச்சிருக்கா. சத்தியமா நான் சொல்லுறேன்டி, உன் பார்வை ஆள தூக்குதடி. பத்தியம்மா நானும் பாத்துக்கிறேன், உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி. ஏ பிள்ளைகளா, நீங்களாம் எதுக்கு சும்மா இருக்கீங்க? டால ஏதாவது பாட்டு பாடுங்க. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா. மறுபடியும் டாவா? டாடி டாடி ஓ மை டாடி உன்னை கண்டாலே ஆனந்தமே. மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே. ஏட்டி பிரியா, இந்த மொட்டையும் போற போக்கு சரியில்லையே. அதைத்தானே நானும் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ரொம்ப நேரம் ஆயிட்டு, எல்லாரும் தூங்குங்க. அப்பந்தான் காலையில போய் சுத்தி பார்க்க முடியும். தூக்கம் வருது பட்டம்மா. இந்த பஸ் சீட்டுல உக்காந்துக்கிட்டே தூங்க முடியல. நான் கீழே படுத்து நல்லா தூங்க போறேன். அப்படியா? சரி, படுத்து தூங்குங்க. ஊரு வந்த உடனே எழுப்பு, மறந்து போய் விட்டுட்டு போயிடாத. யாத்தாடி, தாத்தா சரியான தூக்கம் தூங்குறாரே. லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே, என்ன பண்ணலாம்? யாராட்டு திங்க ஏதாட்டு கொண்டு வந்திருப்பாங்களே. ஆமா, லட்சுமி அக்கா முறுக்கும் லட்டும் வச்சிருக்கேன்னு அப்பதே சொன்னாங்களே. போய் எடுத்து தின்னுட்டு வருவோம். லட்சுமி அக்கா நல்லா தூங்கிட்டாங்க, நைஸா போய் முறுக்க எடுத்து தின்ற வேண்டியதுதான். எம்மாடி, யானை மிதிச்சிட்டு நான் செத்துட்டேன். பட்டம்மா, நீ தனியா இருந்துக்கோ. யோ தாத்தா, சும்மா இரு. நீரு ஒன்றும் சாவல. நான் தான் மேலே ஏறி நிற்கேன். முறுக்கு டப்பாவை எடுத்துட்டு அங்கிட்டு போயிருவேன். எம்மா இறங்கி போம்மா, வலி தாங்க முடியல. கரக் 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 கரக். ஒரு வழியா முறுக்க தின்னாச்சு. இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. வயிறு கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு. போய் இடத்துல உக்காருவோம். பியூட்டி, நீ முறுக்க திருடி தின்னத நான் பார்த்துட்டேன். யோ தாத்தா, சும்மா இரு. போட்டுக்கிட்டு கொடுத்தீருனா உமக்கும் ஒரு பாயாசத்தை போட்டுருவேன். எல்லாரும் வந்தாச்சா? இதுதான் நம்ம தங்க போற ஹோட்டல். ஹோட்டலா இது? சினிமால வர்ற பங்களா மாதிரி இருக்கே. மொத்தம் 5 ரூமு போட்டிருக்கு. யாரு யாரு எந்த ரூம்ல இருக்கணும்னு சொல்றேன், அதே மாதிரி போய் இருந்துக்கோங்க. சேகர் வீட்டில் மொத்தம் 5 பேரு, அதனால அவங்களுக்கு தனி ரூம் போட்டுட்டேன். சரிங்க தலைவரே. அடுத்து மாணிக்கண்ணன், அவர் வீட்டில் அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை வந்திருக்காரு. அதனால அவங்களுக்கும் தனியா ஒரு ரூமு கொடுத்தாச்சு. சரிங்க தலைவரே. செல்வி குடும்பமும் ராதா குடும்பமும் ஒரே ரூம்ல தங்கிக்கோங்க. சரி தலைவரே. எங்க வீட்டுக்காரு வரல, நானும் என் மவனும் மட்டும்தான் வந்திருக்கோம். செல்வி அக்கா கூட தங்கிக்கிடுறோம். அடுத்து
மாலா குடும்பமும் பட்டம்மா பாட்டியும் ஒரே ரூம்ல தங்கிக்கோங்க. முடியாது தலைவரே, தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. ஏம்மா இங்க என்ன பஞ்சாயத்தா நடந்துகிட்டு இருக்கு? இங்க குடியிருக்கவா போறீங்க? 4 நாளைக்கு தானே இருக்க போறீங்க. ஒரே ரூம்ல இருங்க. பாட்டி கூடலாம் என்னால இருக்க முடியாது. பாட்டியை தூக்கி வேற எங்கேயாவது போடுங்க. ஏம்மா மொத்தமா 5 ரூம் தான் போட்டிருக்கு. இதையே நான் என் கை காசை போட்டு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரூம் போட்டிருக்கேன். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. சரி, எல்லாரும் சீக்கிரம் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடியா இருங்க. நம்ம போய் முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் சுத்தி பார்க்க கிளம்புவோம். தலைவரே, இன்னைக்கு எங்க சுத்தி பார்க்க போறோம்? ஏம்மா திருவனந்தபுரத்துல இருக்கிற ஜூக்கு போறோம்மா, மிருக காட்சி சாலை. சரிங்க தலைவரே, நாங்க போய் ரெடி ஆயிட்டு வாரோம். சரிம்மா, நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி பார்க்கற நேரமும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் கிளம்புங்க. இந்த கிழவி கூட நம்மள கோத்து விட்டுட்டாங்களே, இது என்ன பாடுபடுத்த போதோ தெரியலையே. எப்பா, இந்த மொட்டையனை வேற ஏதாட்டும் ரூம்ல தங்க சொல்லுங்களேன். ஏன்டி, அவன் ரொம்ப நல்ல பையன். உனக்கு இங்கே என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கலம்மா. ஏம்மா மொத்தமா 5 ரூம் தான் போட்டிருக்கு. அதுக்கு மேல ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது பெரிய ரூம் தானே, 4 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. ராணி, நான் போய் குளிக்கேன். துண்டு எடுத்துட்டு வா. ஆ சரிங்க, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வாரேன். ச்சே, நம்ம எவ்வளவு சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்காங்களே. பிரியா, நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அன்னைக்கு தெரியாம உன் கூட சண்டை போட்டுட்டேன். சாரி. என்ன இவன் ரொம்ப இறங்கி வாரான். சரி, மன்னிச்சு விடுவோம். சரி சரி, பொழைச்சு போ, மன்னிச்சிட்டேன். தேங்க்ஸ் பிரியா. ஏங்க, ரூம் ரொம்ப நல்ல பெருசா இருக்குல்ல? ஆமா லட்சுமி, ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. மஞ்சு, பெட்டு சூப்பரா இருக்குல்ல? ஆமா ரேகா, படுத்தா புசு புசுன்னு இருக்கு. ஏட்டி, என்ன படுத்துட்டீங்க? சீக்கிரம் போய் குளிங்க, கிளம்பணும். ஏம்மா, ரேகாவை ஃபர்ஸ்ட் குளிக்க போக சொல்லுமா. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பெட்ல படுத்துட்டு வரேன். பஞ்சு மாதிரி இருக்குமா. நேரம் ஆயிட்டுனா அப்புறம் தலைவர் திட்டுவாரு. யாராவது ஃபர்ஸ்ட் போங்க டீ. எப்பா, நம்ம வீட்லயும் இதே மாதிரி மெத்த வாங்கி போடுங்கப்பா. சரிம்மா, அப்பா வாங்கி தாரேன். ஆபீஸ்ல போனஸ் வரும்போது போய் வாங்குவோம். சரிப்பா. இப்போ போய் குளிச்சுட்டு கிளம்புங்கம்மா. ராத்திரி வந்து இங்க தானே தூங்க போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் குளிக்க போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். நான் தான் டீ போவேன். நான் தான் போவேன். ஏங்க, இவளுங்க சண்டை போட்டுட்டே கிடக்கட்டும். நம்ம இவளுகளை ரூம்ல போட்டு பூட்டிட்டு நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். வேண்டாமா, அவளே போட்டும். அப்படி வாங்க டீ வலிக்கு. பேபிமா, உன் கூட டூருக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்குது பொக்க. நம்ம வெளியே போகும்போது உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தாரேன். ஆட்டும் ஆட்டும், எனக்கு பூரியும் பொங்கலும் வாங்கி தாங்க காலையில சாப்பிட. சாப்பாடு மட்டும்தானா? சரி, வாங்கி தாரேன். வேற என்ன வேணாலும் கேளு. மாப்பிள்ள, நானும் அத்தையும் குளிச்சாச்சு. நீங்க போய் குளிச்சுட்டு வாரீங்களா? சரி மாமா, நான் போறேன். மாப்பிள, நீங்க இவளை வச்சு எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் சமாளிச்சிருவேன் அத்தை. எப்படியோ மாப்பிள, கடவுள் புண்ணியத்துல நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவரு. ஏம்மா, அவரை குளிக்க போக விடு, அப்புறமா பேசு. ராமு, நீங்க போங்க. இப்பமே அவரை அடக்கி வச்சிருக்கியாட்டி? அந்த மனுஷன் பாவம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ராமு ஒரு மனித கடவுள்.
ஏல பிரபு, போய் முதல்ல குளிச்சிட்டு வா, அடுத்து நான் போகணும். ஏம்மா, நீ போய் முதல்ல குளிமா. பிரபு, அம்மா சொல்றத கேளு, முதல்ல போய் குளி. எப்பா, மணியும் சிவாவும் ஒரே ரூம்ல இருக்காங்கப்பா. நான் மட்டும் இங்க இருக்கேன். அவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்துடட்டா? ஏல, உனக்கு என்ன திமிரா? நானே பாட்டியையும் தாத்தாவையும் இந்த ரூம்ல போட்டுட்டாங்களேன்னு கடுப்புல இருக்கேன். நீ வேற அந்த நண்டு சிண்டுகள் எல்லாம் கூட்டிட்டு வர போறியா? ஏம்மா, நான் மட்டும் இங்க தனியா இருக்கேம்மா. தனியா இருக்க மாட்டேன்னா நீ வேணா அவங்க ரூம்ல போய் இரு. ஏங்க, இந்த ரூம்ல தான் மாலா இருக்கா. தலைவர் நம்மள இங்க தான் இருக்க சொன்னாரு. ஆமா பட்டு, இங்கே தான் இருக்க சொன்னாரு. இந்த பெட்டு நல்லா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு கிளம்புன உடனே என்னையே எழுப்பி விடு. தாத்தா, எங்களுக்கு தான் பெட்டு, நீங்க கீழே படுத்துக்கோங்க. நான் கீழே படுத்து பழக்கமே இல்லையேம்மா. நான் பெட்டில் தான் படுப்பேன். நேத்து நைட்டு பஸ்ல கீழே படுத்து தானே உருண்டுக்கிட்டு வந்தீரு. ஏம்மா, அது நேத்து, இது இன்னைக்கு. ஏங்க, நீங்க போய் படுங்க. இந்த தாத்தா மட்டும் படுத்த உடனே எப்படி தான் கொரட்டை விடுறாருன்னே தெரியலையே. ஏடி மாலா, பாத்ரூம்ல சுடு தண்ணி வருதான்னு போய் பார்த்துட்டு வா. நீங்க போய் பாருங்க, நான் ஏன் போய் பார்க்கணும்? என்னது, கரப்பாம்பூச்சி இருக்கா? பாத்ரூம்ல கரப்பாம்பூச்சி இருக்கத்தான் செய்யும். பைப்பை திறந்து பார்த்துட்டு ஓடி வந்துரு. நான் போய் குளிச்சிட்டு அப்படியே கரப்பாம்பூச்சியை அடிச்சு போட்டுறேன். பாட்டி, அந்த மிஷினை எடுத்து மாட்டி தொலைக்க வேண்டியது தானே? ஏம்மா, அந்த மிஷினை அவ தொலைச்சிட்டாம்மா. என்னது, காது மிஷின் தொலைஞ்சிட்டா? மாலா, கதை முடிஞ்சது. ஏம்மா, இதுதான் ஜூமா. இங்கே தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லா மிருகங்களும் இருக்கும். இன்னும் பார்க்கறதுக்கு உள்ள நிறைய விஷயம் இருக்கு. எல்லாரும் உள்ள போவுமா? போலாம் போலாம். டிக்கெட் எல்லாம் மொத்தமாக வாங்கியாச்சு. எல்லாரும் எங்கே வேணாலும் போய் சுற்றி பாருங்க. சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு. சாயந்தரம் 5:30க்கு எல்லாரும் இந்த இடத்துக்கிட்ட வந்துடணும். வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கே தான் நிற்கணும். சரியா? தலைவரே, எங்களை தனியாவா அனுப்புறீங்க? ஏம்மா, எல்லாரும் உள்ளதான் இருப்போம்மா. ஒவ்வொரு குடும்பமா தனித்தனியா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. உங்களுக்கு எந்த மிருகத்தை பிடிக்குதோ அங்க போய் கூட கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. மற்றவங்களுக்கு அது இடைஞ்சலா இருக்கும்ல. அதனால அவங்களுக்கு பிடிச்சத போய் பார்க்கட்டும். தலைவர் சொன்னதுதான் சரி. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு கரெக்டாக சாயந்தரம் 5:30க்கு எல்லாரும் இங்கே வந்துடணும். அப்பந்தான் ரூமுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? வந்துடுறோம் தலைவரே. 5:30க்கு வாங்க, எல்லாரும் உள்ள போவோம். ஏங்க, இந்த புல்லெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்லங்க. ஆமா மாலா, ரொம்ப நல்லா இருக்கு. அழகா செஞ்சு வச்சிருக்காங்க. ஏங்க, நான் இந்த புல்லு மேல போய் படுக்க போறேன். ஏட்டி, அது அழகுக்காக வச்சிருக்காங்க. நீ போய் படுக்காத, சத்தம் போடுவாங்க. இறங்கி வா. சும்மா கடங்க, நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்துட்டு வாரேன். நீ திருந்த மாட்ட. மாவன எங்க? அவன் எதுக்கு என் கூட வரப்போறான்? அவன் ஃப்ரெண்டு கூட போயிட்டான். அந்த சிவா பையன் கூடயும் மணி பையன் கூடயும் அலையிறான். ஏட்டி, இறங்கி வா. படுத்தது போதும். புல்லு மேல ஏறி நசுக்கிக்கிட்டு இருக்காத. திட்டுவாங்க. இறங்கு. முடியாது முடியாது, நான் இங்கே தான் படுக்க போறேன். எப்படியோ போய் தொலை, நான் போறேன். புல்லு எப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. இங்கே படுக்கிறத விட்டுட்டு இறங்கி வா இறங்கி வான்னுக்கிட்டு இருக்காரு. நம்ம இங்கேயே படுத்திருப்போம். புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா. நான் வந்துட்டேன். என்ன, இவன்
பாட்டி சத்தம் மாதிரி இருக்கு. ஆமா, அட கிளவி, இது எப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடியே அலையுதே. நம்ம இறங்கி நைஸா ஓடிடுவோம். ஆத்தாடி, பாட்டி பின்னாடியே வருதே. நீ எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன். எம்மா, இந்த மானை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமாட்டி, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்துல மிருகங்களை பார்க்கறதே சந்தோஷமா இருக்குல்ல. ஏம்மா, இது ஆட்டுக்குட்டி மாதிரி தானே இருக்கு. நான் போய் தடவி பார்க்கட்டா? ரேகா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அது பெரிய கொம்பு வச்சிருக்கு, முட்டி தள்ளிரும். ஏப்பா, லேசா தொட்டு பார்க்கேன்ப்பா. ஏட்டி, அப்பா அதான் சொல்றாங்கல்ல முட்டிருன்னு, அப்புறம் என்ன தொட்டு பார்க்கேன்னுகிட்டு இருக்க? ஏம்மா, ஒன்றும் செய்யாதும்மா, லேசா தொட்டு மட்டும் பார்த்துட்டு ஓடிடுவோம்மா. ஏட்டி வேண்டாண்டி, எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று ஆயிரப்போகுது. சும்மா பயந்துக்கிட்டே இருக்காதீங்க, நான் தொட்டு பார்க்கத்தான் போறேன். இருங்க. பாத்தீங்களா, ஒண்ணுமே பண்ணல. ரேகா இரு, நானும் வாரேன். ஏம்மா, நம்ம ஒரு பசுமாடு மாதிரி தான் இருக்குமா தொட்டு பார்த்தா? அப்படியாட்டி, நானும் தொட்டு பார்க்கட்டா? இவ்வளவு நேரம் எங்களை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ நீங்க தொட்டு பார்க்கணும்னு வாரீங்க. ஏட்டி, எனக்கும் ஆசையா தான் இருக்கு, இருந்தாலும் அது முட்டிருமோன்னு ஒரு பயமா இருந்துச்சுடி. ஏம்மா, வந்து தொட்டு பாருமா. ஆமாட்டி, பசுமாடு மாதிரி தான் இருக்கு. சரி, பார்த்தது போதும். வாங்க, அடுத்த மிருகத்தை போய் பார்க்க போவோம். ஏம்மா, யானை பாருமா, யானை நிக்குது. ஆமா, அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி நடு வழியில நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது கெட்டி போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. எத்தே, காலை கட்டி தான் போட்டிருக்காங்க. அப்படியா, அழகா சாப்பிடுதே, பார்க்கவே நல்லா இருக்கே. ஏம்மா, அது ஏம்மா இலையெல்லாம் சாப்பிடுது? இலை, அதுக்கு இலை தான் ரொம்ப பிடிக்கும். அது இலைய தான் நல்லா சாப்பிடும். நம்ம ஊர்ல கோயில்ல யானை வாழைப்பழம்லாம் சாப்பிடுது, இங்க இது இலைய சாப்பிட்டுட்டு இருக்கு. வாழைப்பழம் அதுக்கு யாரு கொடுப்பா? இங்கே கொடுக்கறத தானே அது திங்கும். அப்படியாத்தே, இதுக்கு இங்கே சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிடுமோ? அதுவே இலையெல்லாம் பறிச்சு பறிச்சு சாப்பிடாதா? ஆமா தம்பி, மிருக காட்சி சாலையில அவங்க என்ன கொடுக்காங்களோ அதைத்தான் சாப்பிடும். சரி, அந்த பக்கம் வாங்க, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஐ, பண்ணியை கொண்டு வந்து அடைச்சி போட்டிருக்காங்க. ஏட்டி லூசு, இது பன்னி இல்ல, இது நீர் யானை. யானையா? தும்பிக்கையே இல்ல, யார்கிட்ட கதை விடுறீரு? ஏட்டி, இது நீர் யானை, தண்ணிக்குள்ளேயே கிடக்கும். நீர் யானைன்னு சொல்லுவாங்க. இது பெரிய யானை கிடையாது. நான் இறங்கி கீழே போய் பார்த்துட்டு வரட்டா? ஏக்கா, அது எல்லாம் சேர்ந்து உங்களை காலி பண்ணிரும், பரவாயில்லையா? யாத்தாடி, நான் போலப்பா. சரி வாங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். புலின்னா புலிதான்யா, பார்க்க என்ன அழகா இருக்கு. பாட்டி, பின்னால என்ன செய்றீங்க? இந்த பக்கம் வந்து பாருங்க. மாலா, எனக்கு புலினா பயம். நான் உன் பின்னாலேயே வந்துடுறேன். என்னைய காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு. அப்படி வாங்க வலிக்கு. நான் காப்பாத்துறேன் பாட்டி, நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். என்னடி, காப்பாத்த முடியாதுன்னு கிண்டல் பண்றியா? பாட்டி, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னேன். நீ காப்பாத்த முடியாதுன்னு சொன்னா நான் உன்னைய விட்டுருவேனா? அதுக்கு தான் உன் பின்னாடி புடிச்சுக்கிட்டே வாரேன். புலி கிட்ட வந்தா உன்னைய தள்ளி விட்டுட்டு ஓடிடுவேன். யாத்தாடி, பாட்டி வேற தள்ளி விட்டுருவேன்னு சொல்லுது, புலி வேற குறுகுறுன்னு நம்மளையே பாக்குதே. நைஸா போயிருவோம். ராமு, அங்க பாருங்க, கருப்பா என்னமோ மேல உட்காந்துருக்கு. ஏட்டி, அது குரங்கு. இல்ல, குரங்கு வேற கலரா இருக்கும். இது பேய். பேபிமா,
குரங்குல நிறைய வெரைட்டி இருக்கு. இது ஒரு வகை, அவ்வளோதான். அப்படியா? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. நம்ம முன்னால போனாதானே பிரச்சனை, பாட்டியை முன்னால அனுப்பிடுவோம். என்ன மாலாக்கா, பாட்டி கூடயே சோடி போட்டுட்டு அலையிறீங்க போல. போட்டி கிறுக்கச்சி, பாட்டி என்னைய விட மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குது. நான் ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லிக்கிட்டு என் கூடையே இழுத்துக்கிட்டு அலையுது. ஏட்டி மாலா, உங்க சொந்தக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க பாரு. பாத்தியாட்டி எப்படி சிக்கி இருக்கேன் பாரு. பாட்டி, மாலாக்கா பாவம், விட்டுருங்க. ஏட்டி கிறுக்கச்சி, இது குரங்குட்டி. கழுதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, குரங்கு. விளங்கிரும். மாலாக்கா, பாட்டியை கூட்டிட்டு கிளம்புங்க. நான் ஏன் கூட்டிகிட்டு கிளம்பணும்? அது அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போயிடுவேன். ஏம்மா பக்கெட் பிரியாணி வாங்கியாச்சும்மா, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வீணா செலவு பண்ணுவாரு. சும்மா இரு ராணி, வாலிப பிள்ளைகளு நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படும். கொஞ்சோண்டு வாங்கி கொடுத்தா எங்க காணும்? சாயந்தரம் வரைக்கும் சுத்திக்கிட்டு அலையிறதுக்கு உடம்புல தெம்பு வேண்டாமா? நல்லா சாப்பிடட்டும். சாப்பிட்ற விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது. கரெக்டா சொன்னீங்கப்பா. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். அடியாத்தி, தனியா வந்து சோறு திங்காங்களே. நம்மளை விட்டுட்டு திங்கலான்னு பார்த்துருக்காக. விடுவோமா நம்ம? ஏம்மா என்ன இங்கே வந்திருக்க? நல்லா ஒதுக்குப்புறமா உட்காந்துக்கிட்டு குடும்பத்தோட சாப்பிடலான்னு வந்திருக்கீங்க. ஏம்மா அதான் சாப்பாட்டு செலவை அந்தந்த குடும்பமே பார்த்துக்கிடணும்னு சொல்லியாச்சுல்ல. அதெல்லாம் கிடக்கட்டும் தலைவரே, நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுறேன். ஏட்டி மாலா, சொன்ன கேளுட்டி, போய் அங்கே போய் உன் வீட்டுக்காரர்கிட்ட போய் சாப்பிடு. சோத்தை பார்த்துட்டு சாப்பிடாதேன்னு சொன்னா எப்படி? நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். ஆஹா, கரெக்டா வாசனைய மோப்பம் பிடிச்சி வந்துட்டோம். வந்து பார்த்தா இங்கே பிரியாணி. துரோகம் துரோகம். ஏட்டி பிரியா, இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்த, திடீர்னு வந்து பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்க. என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏட்டி கிறுக்கச்சி, நீ உங்க அம்மா அப்பா கூட ராமு அண்ணன் கூட தானே சாப்பிடுவ, அதனாலதான் கூப்பிடல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது டி. நான் எத்தனை தடவைனாலும் சாப்பிடுவேன், யார் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிடாம எப்படி போறேன்னு பாரு. கொடுங்க கொடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஏம்மா ஏன் மடியில இருந்து முதல்ல இறங்குமா? அட என்ன தலைவரே, சாப்பிடும் போது தொல்லை பண்ணிக்கிட்டு. ஞம் 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 ஞம். நான் மட்டும் சும்மாவா? ஞம் 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 ஞம். ஞம் 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 ஞம். அப்பாடா, ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏட்டி வா, போய் வேற யாராட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போம். ஆ வாங்க வாங்க. சோத்தை பூரம் தின்னுட்டு போயிட்டாளுகளே. 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். என்னது 2000மா? ஒழுங்கா ஆளுக்கு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கியிருந்தாலே 500 ரூபா தான் ஆயிருக்கும். 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 பேரும் நல்லா தின்னுட்டு போயிட்டாளுங்க. சரி கத்தாத, போய் வாங்கிட்டு வாரேன்.